நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். ஜேகே பற்றி பேசுவது ஜேகேயை பற்றி கொண்டு பேசுவது, அந்த நினைவுகளை பற்றி கொண்டு பேசுவது. மதுரை ஒரு விதத்தில் தமிழ் வளர்த்த நகரம்தான். அது நான் சங்க காலத்தை சொல்லவில்லை, பாண்டியர்கள் காலத்தை சொல்லவில்லை, நாங்கள் பிறந்து வளர்ந்த காலத்தை. இயற்றமிழை மதுரை வளர்த்தது போல் தமிழ்நாட்டில் எந்த நகரத்திலும் வளர்த்ததில்லை. ஏதேனும் ஒரு தெருவில், ஏதேனும் ஒரு திருவிழாவில் யாரேனும் ஒருவர் இயற்றமிழில் ஆகச்சிறந்த உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு நகரமாக மதுரை இருந்தது. மாபெரும் இசைக்கலைஞர்கள் வீதிகளில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் குடியிருந்த மதுரையின் கிழக்கு பகுதியில் ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது. அரசமரம் தோடு கூடிய அரசமரம் பிள்ளையார் கோவில் அதற்கு பெயர். அதில் ஆண்டுதோறும் சிவராத்திரியை ஒட்டி 10 நாட்கள் நிகழ்ச்சி நடத்துவார்கள். இந்த 10 நாட்களில் மிக குழந்தை பருவத்திலிருந்தே சாத்தியமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் போவது எங்கள் குடும்ப வழக்கம். அம்மா அழைத்துக் கொண்டு போவார் அந்த நிகழ்ச்சிகளுக்கு. ஏறக்குறைய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமைகளை, ஆற்றல் மிக்க ஞானம் பொருந்திய இசைக்கலைஞர்களை, மேதைகளை நான் அந்த மேடையில் கண்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். அப்படித்தான் ஒரு 10 வயது 12 வயது இருக்கும்போது ஜெயகாந்தனை முதல் முறையாக அந்த மேடையில் பார்த்தேன். ஜெயகாந்தன் என்று தெரியும், அதற்கு மேல் ஒன்றும் நீங்க சொன்னது மாதிரி தெரியாது. அந்த மேடையில் எனக்கு தெரிந்ததா இருந்தது கண்ணதாசன். திரைப்பட காரணமாக கண்ணதாசனுக்கு இருந்த புகழ். அந்த மேடையில் 4 பேர் பேசினார்கள் அன்றைக்கு. முதலில் SRK, எஸ் ராமகிருஷ்ணன், ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜனசக்தி பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர் பெயர். SRK என்று அழைப்பார்கள். 2 மொழிகளில் மாபெரும் வல்லமையும் புலமையும் மிக்கவர். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பொதுவுடைமை இயக்கத்தில் மேடையில் தமிழை சாதாரண எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த குரலுக்கு சொந்தக்காரர்கள் 2. ஒருவர் ஜீவா, இன்னொன்று SRK. அந்த 2 பாதிப்பும் ஜெயகாந்தனிடம் உண்டு என்று பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஜெயகாந்தனை மிக நன்றாக அறிந்தவர்களே சொல்வார்கள், ஜீவா மாதிரி SRK மாதிரி ஜேகே பேசுவார் என்று. ஜீவா பேசியதை நான் கேட்டதில்லை, பார்த்ததில்லை. SRK பேசியதை அன்றைக்கு கேட்டேன். SRK பேசினார். ஈவேக்கு சம்பத் அன்றைக்கு இந்த கூட்டத்தில் பேசினார். கவியரசு கண்ணதாசன் பேசினார். ஜெயகாந்தன் பேசினார். அந்த வயதில் மற்ற 3 பேர் பேசியதும் எனக்கு புரிந்தது. ஜெயகாந்தன் பேசியது ஒரு வரி கூட புரியவில்லை. ஆனால் 4 வரையிலும் எனக்கு ஜெயகாந்தனை தான் ரொம்ப பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அது தோற்றம், அந்த ஆளுமை, இந்த கம்பீரம், இந்த மீசை, அந்த கிருதா, அப்புறம் அந்த மேடைக்கென்று ஒரு மோஸ்தரோடு கூடிய ஒரு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, அதுக்கு ஒரு அங்கவஸ்திரத்தோடு வந்திருந்த அந்த கம்பீரத்தோடு நான் 10-12 வயது சிறுவனாக ஜெயகாந்தனை முதன்முறையாக பார்த்தேன். எனக்கு ஒரு பிடித்திருந்தது. அவர் பேசியதெல்லாம் ஒன்றும் விளங்கவில்லை. ஜெயகாந்தன் என்று தெரிந்தது, அவ்வளவுதான். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரது 1-2 சிறுகதைகளை படிக்கும் வாய்ப்பை எனக்கு வாழ்க்கை அமைத்துக் கொடுத்தது. நான் நேரடியாக பார்த்து அறிந்து கொள்ள முடியாத ஜெயகாந்தனை, மிக பிரம்மாண்டமான, நான் பார்த்ததை விடவும் பல மடங்கு பெரிய ஆளுமையான ஜெயகாந்தனை எழுத்தில் நான் பார்த்தேன். நீங்க சொன்ன அந்த நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ என்பதெல்லாம் என்றைக்கும் அழியாத அமரத்துவம் பெற்ற ஒரு கதை. ரொம்ப சுருக்கமாக சொன்னால், சூதாடுவதை ஒருபோதும் வாழ்வியல் அறமாக ஒப்புக்கொள்ளாத, வேதத்தை கற்றுக் கொடுப்பதை வாழ்க்கையாக வைத்திருந்த ஒரு மாபெரும் மனிதருடைய வாழ்க்கையை பற்றிய கதை. அவர் ஒரு வேத பாடசாலை நடத்துகிறார்.
வேதத்தை அறமாக ஒழுக்கமாக கடைபிடிக்கிறவர். அதன் பிரமாணங்களை வாழ்க்கையில் போதிப்பதற்காக மட்டுமல்ல, பண்பாகவும் இயல்பாகவும் கொண்டிருக்கிறார். அவருடைய வேத பள்ளிக்கூடத்திலே 10-15 குழந்தைகள் படிக்கிறார்கள். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்திற்கு போதுமான வருமானம் இல்லை, சாப்பாடு இல்லை, அரை வயிற்று சாப்பாடு தான். வருகிற சொற்ப வருவாயில் அந்த குழந்தைகளுக்கும் அவருக்கும் சமைத்து போடுவது அவருடைய துணைவியாரின் வேலை. ஆனால் அந்த மாமி அந்த குறைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு இந்த சொற்ப வருமானத்தில் அவருக்கும் குழந்தைகளுக்கும் ஆக்கி போட்டுக் கொண்டிருப்பார். வேதம் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்கள், நடந்து கொண்டிருக்கும். இந்த மாபெரும் வாழ்க்கையில் நல்லா அவரும் குழந்தைகளும் நன்றாக சாப்பிடுகிற ஒரு நாள் வராதா என்ற ஏக்கம் அது ஒரு தாயாக அந்த மாமிக்கு இருக்கும். இந்த சூழலில் அந்த வேத பள்ளிக்கூடத்தில் கடைகளுக்கு பொருட்கள் வாங்க போன இடத்தில் மிச்ச பணத்திற்கு வேறு வழி இல்லாமல் ஒரு லாட்டரி சீட்டை கடைக்காரர் தந்து விடுவார். நம்ம வாங்கியிருக்க மாட்டார், அது வந்துடும். அந்த லாட்டரி சீட்டுக்கு மிகப்பெரிய பணம் விழுந்துவிடும், ₹1,00,000 விழுந்துடும். ஆமா, மிகப்பெரிய தொகை. இப்போ மாமிக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுக்குள்ள. என்னன்னா, அந்த பணம் வந்தா அவருக்கும் குழந்தைகளுக்கும் 3 வேளையும் வயிறார சாப்பாடு போட முடியும் என்கிற நம்பிக்கையும் சந்தோஷம் மாமிக்கு வந்துடும். ரொம்ப மகிழ்ச்சியா அந்த லாட்டரி சீட்டை கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சு, இது வாங்கல, வந்ததுக்கு பரிசு விழுந்துருச்சு, இதை வாங்கினா குழந்தைகள் நீங்க எல்லாம் வயிறார சாப்பிடலாம். அவர் சொல்வார், சூதாடி வந்த பணம் வேண்டாம், இதுல சாப்பிட வேண்டாம், கிழிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் போயிடுவார். ஏன்னா அவர் வேதம் கற்பிப்பது ஒரு வாழ்க்கை அல்ல, வேதம் சொல்லுகிற பண்புகளையே வாழ்க்கையாக கருதுகிற ஒரு மேன்மையான மனிதர். இப்போ இருந்தால் பிள்ளைகளுக்கு வயிறார சமைத்து போடலாம் என்பது இந்த தாயின் மனம் படுகிற பாடு. வைத்துக் கொள்ளாதே, அது உனக்கு வேண்டும் என்றால் அதோடு போய்விடு, அதை கிழித்து போட்டு விடு என்று சொல்லிவிட்டு போன அவர் அந்த பக்கம் போயிட்டார். இப்ப மாமன் இந்த சீட்டை கையில் வைத்துக் கொண்டு எல்லோரையும் பார்த்து கேட்கிறாள், நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க. அதான் கதை, அதான் கதைக்கு தலைப்பு. இந்த கதையை அந்த இடைப்பட்ட காலத்தில் நான் படிக்கிறேன். அது போன்ற சில கதைகளை எனக்கு ஒரு தமிழாசிரியர் வைத்தார், நல்ல தமிழாசிரியர். சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு எனக்கு அமைப்பை அவர் உருவாக்கி தந்தார். அப்படி நான் படித்த சில கதைகளின் வழியாக எனக்கு ஜேகே அறிமுகமாக இருந்த காலகட்டத்தில் நான் கல்லூரி மாணவனாக அமெரிக்கன் கல்லூரியில் சேர்ந்தேன். எங்கள் கல்லூரிக்கு ஜேகே மாணவர் மன்ற விழாவிற்கு அழைக்கப்பட்டார். அப்போது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முரணாக பார்த்தால் அந்த சந்தர்ப்பத்தில் 67 திமுக காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்து விட்டது. ஆனால் 67க்கு பிறகான 68, 69, 70, 71 காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான கல்லூரிகளில் மாணவர்கள் திமுகவுக்கு எதிராக இருந்தார்கள். மாணவர் அமைப்புகள் பெரும்பான்மையான 67 எந்த மாணவர் இயக்கம் திமுக அதிகாரத்திற்கு காரணமாக இருந்ததோ அதே மாணவர் இயக்கம் திமுக அதிகாரத்திற்கு வந்த சில ஆண்டுகளிலேயே முற்றும் எதிரான நிலையை எடுத்துவிட்டு தமிழகம் பார்த்தது. அப்போ தமிழ்நாட்டில் இருந்த கல்லூரிகளில் எல்லாம் மாணவர்களுக்கான பேரவைகள் இருக்கும், யூனியன்கள் இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்லை. இப்ப இந்த செமஸ்டர் சிஸ்டம், இந்த கல்வி முறை வந்ததற்கு பிறகு தங்கள் உரிமைகளை பற்றி மாணவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு கல்வி முறை உருவாகிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் கல்லூரிகளில் நிகழ்ச்சி நடந்தால் ஒரு காலகட்டத்தில் கல்லூரிகளுக்கு பேச அழைக்கப்பட்டால் பேசுவதற்கு பலர் அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். ஏனென்றால் மாணவர்கள் அப்படி ஒருவர் என்னவெல்லாம் பேசிவிட்டு போய்விடலாம் என்று நினைத்து பேசிவிட்டு போய்விட முடியாது. ஆமா, மிகச் சிறப்பாக பேசினால் மட்டும்தான் மாணவர்கள் அதை பொறுத்துக் கொள்வார்கள். மிக சிறப்பாக பேசாவிட்டால், அது கொஞ்சம் சிறப்பாக பேசாவிட்டாலும் கூட ஒரு பேச்சாளரை எப்படி வெளியேற்றுவது என்பதை மாணவர்கள் பல்வேறு விதங்களில் நிகழ்த்தி கொண்டே இருந்தார்கள். ஆமா, தொடர்பற்ற இடங்களில் எல்லாரும் சேர்ந்து கைதட்டுவதை
நம்ம பேச்சை முடித்துக் கொள்வதற்கான ஒரு கலையாக தமிழ்நாட்டில் மாணவர்கள் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன், அதில் பங்கு பெற்றிருக்கிறேன். ஆமா, ஏன்னா அது ஒரு இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் செய்து தொண்டாக நீங்கள் அதை குறித்துக் கொள்ள வேண்டும். சகித்துக் கொள்ள முடியாத ஒரு பேச்சை என்ன செய்வது? அப்புறம் மதியம் சாப்பிட்டு முடித்த சாப்பாடு டப்பாக்கள் இருக்கு பாத்தீங்களா, காலி டப்பாக்களை கீழே உருட்டி விட்டுருவாங்க. ஆமா, பேராசிரியர்கள் வந்து கேட்டா விழுந்துருச்சு, அவ்வளவுதான். அந்த ஒரு டப்பா விழுந்த ஓசை, அது விழுந்து உருளுகிற ஓசையிலேயே பேசுகிறவர் ஏறக்குறைய பெருங்கலக்கத்துக்கு ஆளாயிருவார். ஆமா, பேசுவதற்கெல்லாம் அஞ்சுவார்கள். என்னுடைய இப்ப சமீப அனுபவம், ஒரு காலத்தில் கல்லூரிகளுக்கு பேச வருவதற்கு எல்லாரும் பயந்த காலம் இருந்தது. இப்போ நான் கல்லூரிகளுக்கு போகிறேன், எந்த பயமும் கிடையாது. ஆமா, எந்த அசைவையும் மாணவர்கள் வெளிப்படுத்தி விடாமல் பேராசிரியர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அதுவும் 10 வருஷத்துக்கு ஒரு பேராசிரியர் நின்று எங்களையே மீறி நாங்கள் நகைச்சுவையாக ஏதாவது பேசினாலும் கூட மாணவர்கள் சிரிக்காமல் பார்த்துக் கொள்வார்கள். அதற்கான முழு பொறுப்பையும் கல்வி அமைப்பு உருவாக்கி தந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. மாணவர்களுக்கு 1971ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மதுரையில் ஒரு கல்லூரியில் தேர்தல் நடக்கிறது. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சக்கரவர்த்தி என்பவர் ஒரு மாணவர் தலைவருக்கு போட்டியிட்டார். ஆமா, காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரசின் சார்பில், அப்ப காமராஜ் காங்கிரஸ் தானே, ஸ்தாபன காங்கிரசின் சார்பில் ஜான் மோசஸ் என்பவர் மாணவர் தலைவருக்கு போட்டியிட்டார். மதுரைக்காரர்களுக்கு ஜான் மோசஸை தெரியும், அண்மையில் தான் அவர் காலமானார். தன் வாழ்நாளின் இறுதி வரையில் மதச்சார்பற்ற ஜனதாதளத்தில் இயங்கிய ஒரு என்ன சொல்றது, மிக மிச்சமான காங்கிரஸ்காரர்களில் ஒருவராக மதுரையில் வாழ்ந்தவர்களில் அவர் ஒருவர். அவர்தான் மாணவர் தலைவராக போட்டியிட்டார். அந்த தேர்தலில் ஜான் மோசஸ் வென்றார். ஜான் மோசஸ் வென்ற பிறகு அமெரிக்கன் கல்லூரிக்கு அழைக்கப்பட்ட சிறப்பு அழைப்பாளர்களில் எல்லாம் மிகப்பெரிய எண்ணிக்கையில் அழைக்கப்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாடை எடுத்தவர்களும் தேசியத்தை ஆதரிப்பவர்களுமாக கண்ணதாசன், தீபம் பார்த்தசாரதி, வேலூர் நாராயணன், ஜெயகாந்தன் என்று ஒரு பெரிய படைவரிசையே கல்லூரிக்கு வந்து கல்லூரி விழாக்களில் பேச ஆரம்பித்தது. பொது மேடையில் அரசமரம் பிள்ளையார் கோவிலில் என்ன பேசினார் என்று புரியாமல் நான் பார்த்திருந்த ஜெயகாந்தனை கொஞ்சம் எழுத்துக்களை படித்து புரிந்து நேசித்து ஒரு பிரம்மாண்டமான ஜெயகாந்தனை கற்பனையோடு இருந்தபோது கல்லூரியிலே நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற குழு ஜெயகாந்தனை விழாவிற்கு அழைக்கிறது. அந்த தேர்தலில் ஜான் மோசஸுக்கு நானும் வேலை செய்கிறேன். அதனால் விழா ஏற்பாடு செய்கிற குழுவில் எனக்கும் ஒரு இடம், நாற்காலி எடுத்து போடுகிற இடம், தண்ணி பாட்டில் கொண்டு வந்து வைக்கிற வேலை, ஆமா, தொண்டரடிப்படியாளர் வேலை. அந்த கூட்டத்திற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் வாசித்து அறிந்து கொண்ட ஜெயகாந்தன் கோட் சூட் போட்டு, எலிவேட்டர் ஷூ போட்டு, ஆமா, ரொம்ப கம்பீரமாக வந்தார். அந்த கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர்களில் கூட எவரும் அவ்வளவு மிடுக்காக ஆடை அணிந்திருக்கவில்லை. ஆமா, அந்த தலைமுடி, அந்த கிருதாவோடு, ஆமா, புதிய போக்குகள் என்ற தலைப்பில் ஜே.கே. பேசினார். எனக்கு ஒரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அசைவும் ஞாபகம் இருக்கிறது. அவரை பேச அழைப்பதற்காக ஜான் மோசஸ் முதலில் மேடையில் வந்து சிறுகதை மன்னன் திரு ஜெயகாந்தன் இப்போது பேசுவார். வந்தோன்னு சொன்னார், என்னை சிறுகதை மன்னன் என்று உனக்கு யார் சொன்னது? நான் நாவல் சக்கரவர்த்தி என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன் ஆரம்பிச்சார். அங்கேயே வந்து ஒரு பிரியம் வந்துருச்சு. ஆமா, பேசிக்கொண்டிருக்கிற போது கூட்டத்தில் இருந்து யாரோ ஒருவர், அவரு காங்கிரஸ்காரராக அல்லாமல் இருக்கலாம், வந்து வேறு எதிரணியை சேர்ந்தவராக இருக்கலாம், காகிதத்தில் ஒரு ஆரோசிச்சு அப்படி விட்டுட்டாங்க. ஆமா, நடந்த அந்த ஜெயகாந்தனின் தலைமுடியை ஒட்டி கிராஸ் பண்ணி இந்த ஆரோ போயிடுச்சு. பேசிக்கிட்டே இருந்த சடக்குன்னு ஜீப்பாச்சார், ஆரோ விட்டது யார் அப்படின்னு கேட்டார். சைலண்டா இருப்பா. ஆரோ விட்டார்களா? யார் அப்படின்னு ஒன்றும் பதில் இல்லை. அடுத்த கணம் ஒரு செய்தியை ஜே.கே. சொன்னார். இந்த கூட்டத்தில் இருந்து என்னை தனியாக சந்திக்க வருகிற போது
தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க வருகிற போது கனவான்களாக, நாகரிகம் மிக்கவர்களாக, கண்ணியமானவர்களாக நடந்து கொள்ளும் நீங்களே கூட்டமாக சேர்கிற போது அந்த கும்பலுக்குள் ஒரு சாத்தான் எங்கே பிறக்கிறது? கூட்டம் வேறு, கும்பல் வேறுனார். அதெல்லாம் அப்பதான் வாழ்க்கையில முதல் முறையா 17 வயசு யோசிச்சு பாருங்க. நீங்க டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே மனசு என்ன சொல்லுது. சின்ன வயசுல பள்ளிக்கூடங்கள்ல வெடிக்காய் வடிச்சு போட்டிருக்கீங்களா? யாராவது முன்னாள் இருக்கும் தலையில போடுவோம். நம்ம வெடிக்காயை தொடிச்சு போட்டோம்னா அது வெடிக்க வெடிச்சுக்கிட்டே இருக்கும். தலையில வெளியில வெடிக்காய் வெடிக்கிற மாதிரி டபக்கு டபக்கு டபக்குன்னு வெடிக்குது. தனிப்பட்ட முறையில் சந்திக்கிற போது நாகரிகம் ஆமா அப்படித்தான் நடந்துக்கும். ஆனா நீங்களே ஒரு கும்பலாக சேர்க்கிற போது உங்களுக்கு ஒரு சாத்தான் எப்படி பிறக்கிறது? இந்த சாத்தான் யார்? அந்த சாத்தானின் ஆளுகைக்கு கீழே தான் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், மாணவர்களே நீங்கள் எதற்கு படிக்க வந்தீர்கள்? மாணவர்களே நீங்கள் படிக்க வந்ததற்கு பதிலாக மாடு மேய்க்க போங்கள். அடுத்த வார்த்தை சொன்னார், மாடு மேய்க்க போவதால் ஒரு நஷ்டமும் வந்து விடாது. மாடு மேய்க்க போன கிருஷ்ணன் தான் கீதை கொடுத்தான். ஒருவேளை இங்கிருந்து வெளியேறினால் ஒரு மிகச்சிறந்த கல்வியை நீங்கள் தந்துவிடக் கொடுனார். அப்போ ஒரு மனிதன் அந்த கூட்டத்தில் பேசுகிற போது கும்பல் வேறு, கூட்டம் வேறுனார். அந்த டிஸ்டிங்ஷன் எனக்கு அவர் கிளியர் பண்ணி கொடுக்கிறார். அடுத்த வாரமோ குமுதத்தில் அதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதினார். இந்த சுவாரஸ்யங்கள் எல்லாம் விடந்த பெரிய சுவாரஸ்யம், நிகழ்ச்சி நடந்து முடிந்தவுடனே ஒரு குழு புகைப்படம் எடுத்தார்கள். அவர்களுடைய பேராசிரியர்கள், முதல்வர், அந்த யூனியன் ஆபீஸ் பேரஸ் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு புகைப்படம் எடுத்தார்கள். உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் பலருக்கு. அவர் 5 அடி இருப்பார். அவர் 5 காலே ஜாஸ்தி. ஆமா, பார்ப்பதற்கு ஒரு 5'2", 5'1" தான் இருப்பார். ஆனால் அவர் உயர குறைவானவராக நீங்கள் எப்போதுமே பார்க்க முடியாது. அவர் பிசிக்கலா அவர் 5'2" இருந்தாரே தவிர பேச்சு, செயல், எழுத்து, அசைவு அவைகளில் அவர் ஒரு பிரம்மாண்டமான மனிதராகத்தான் எப்போதுமே இருந்தார். போட்டோ எடுக்கிறதுக்கு குரூப் போட்டோ எடுக்க உட்கார வைக்கிறாங்க. மாணவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் அந்த வாலண்டியர்ஸ்லாம் நிற்கிறோம். நடுநாயகமாக JK அமர வைத்திருந்தார்கள். JK கால் மீது கால் போட்டு அமர்ந்தார். போட்டோ எடுத்து முடிச்சுட்டாங்க. முடிஞ்சிச்சு. JK ஹோட்டலுக்கு போயிட்டார். கிளம்பி கால் அன்றைக்கு ஒரு வேறு சில நிகழ்ச்சிகளில் பேசுகிறார். அதை ஏற்பாடு பண்றதுலையும் ஜான் மோசஸ்க்கு பங்கு இருக்கு. மாலையில் காலேஜ் ஹவுஸ்ல போய் சந்திப்பதற்காக போகும்போது ஜான் மோசஸ் என்ன கேட்டார், நீ வரியா அப்படின்னா. வர்றேனே. சைக்கிள் இருந்துச்சு. காலேஜ் ஹவுஸ்ல போய் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் போன அந்த அரை பூரா புகை. ஆமா, அதுவரை பார்த்திராத புகை. ஆமா, அட்டர் புகை. ஆமா, பெரிய கூட்டம் உள்ள, யாரையுமே தெரியல. நடுநாயகமா கட்டில சம்பளம் கொட்டி உட்கார்ந்து இருக்கிறார். இவங்க பணம் கொடுக்குறாங்க கல்லூரியில இருந்து அழைச்சதுக்காக. கல்லூரி நிர்வாகம் போதுமான அளவு பணம் கொடுக்கவில்லை. அதனால மாணவர்கள் கொஞ்சம் பணம் திரட்டி சேர்த்து கொடுத்தார்கள். இன்னொரு விதத்தில் வாழ்க்கையை எப்படி கடைபிடிக்க வேண்டும், யாரிடத்தில் எப்போது பணம் பெற வேண்டும், எப்படி பணம் பெற வேண்டும், பணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் யாரிடமிருந்து எப்போது எவ்வளவு பெற வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிற அறிவு முக்கியம் என்பதை JK கற்றுக் கொடுத்த தருணம் அது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை கடைபிடிக்கிறேன். பணத்தை கையில வாங்கல. JK எவ்வளோ அப்படின்னாரு. பெரிய தொகை, 3000 ரூபாய். நன்றி. இதுடா இவ்வளோ காசு. எது இது எல்லாம் சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்த்து யார் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவன்கிட்டலாம் திரும்ப கொடுத்தாரு. காலேஜில் என்ன கொடுத்தா? காலேஜில் 700 ரூபா கொடுத்து, அதை மட்டும் வை. என்ன கல்லூரியிலிருந்து தரப்பட்டதோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டார். மீதி பணத்தை அப்போதையே நிராகரித்து திரும்ப கொடுத்துட்டார். அப்போ ஒரு விமர்சனம் அவருக்கு சொல்லப்பட்டது. ஒரே ஒரு சின்ன விஷயம் பேசினாங்க காலேஜில். என்ன அப்படின்னு கேட்டார். போட்டோ எடுக்கும்போது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தீங்க, அப்படி அவர் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சில பேராசிரியர்கள் வருத்தப்பட்டாங்க அப்படின்னு. அடுத்த கணம் தயக்கம் இல்லாமல் ஒரு நொடி கூட இடைவெளி இல்லாமல், இந்த கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் கூட நாங்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயம், என் வாழ்நாள் நெடுகிலும் JKயிடம் நான் பார்த்த மிகச்சிறந்த அம்சம் எதை சொல்வேன் என்றால் ஸ்பான்டேனிட்டி.
ஒன்றுக்கான எதிர்வினையை எந்த திட்டமிடலும் இல்லாமல் எந்த பழிவாங்கும் எண்ணமும் இல்லாமல் எந்த கெட்ட நோக்கமும் இல்லாமல் அந்த கணம் அதற்கு என்ன எதிர்வினையை எவரும் செய்ய முடியாதோ அதை செய்வார். அதான் ஜேகே. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தது சில ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு. என்ன பதில் சொல்ல போறாருன்னு பார்த்து அடுத்த கணம் சொன்னார், பேண்ட்ஸ் அணிந்து கொண்டால் கால் மீது கால் போட்டு தானே உட்கார வேண்டும். வேட்டி கட்டிட்டு காலை விரிச்சிட்டு உட்கார்ந்தா வேட்டி மறைக்கும் காப்பாற்றும். பேண்ட்ஸை போட்டுக்கிட்டு காலை விரிச்சிட்டு உட்காருவாங்களோ? பேண்ட் போட்ட கத்துக்கிட்டா பத்தாது, பேண்ட் போட்டா எப்படி உட்காரணும்னு கத்துக்கணும் அப்படின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் பேண்ட் போட்டுட்டு போட்டோ எடுக்க உட்காரும் போதெல்லாம், ஆமா, அதை விட பேண்ட்டை போட்டுட்டு கால் மேல கால் போடாம உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னு அவருக்கே ஒரு கெட்ட வார்த்தையை விட, ஆமா, அடுத்த கணம் ரியாக்ட் பண்ணார். அது அப்ப என்னன்னா அது சின்ன விஷயம் தான். அதுல கால் மீது கால் போட்டு அமர்ந்து கொண்டது என்பது மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. யாரையும் அவமதிப்பதை அவர் செய்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் எதிர்வினைகள் செய்வார், அது வேற விஷயம். ஒரு நாள் எல்லாம் சபையில வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தோம். பெரிய சபை களகட்டி கம்பராமாயணம் போயிட்டு இருக்கு. ஆமா, இருமலை எதிர்த்த மல்லர் அப்படின்னு கம்பராமாயணத்துல பிரகலாதன் இரணியனும் பேசுகிற விவாத அரங்கம் போய்கிட்டு இருக்கு. போன் வந்துருச்சு. போன் எடுத்தார். ஹலோ அப்படின்னாரு. சொல்லுங்க, அப்படிதான் பேசுவார். சொல்லுங்க, இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், நாளைக்கு வாங்க. எதிர்மலை யார் பேசுறாருன்னு எங்களுக்கு தெரியல, யாரோ பேசுறாங்க. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வாங்க. அப்படியா, சரி, அடுத்த முறை வரும்போது வாங்க அப்படிங்க. நாங்க இதுதான் கேட்கிறோம், அந்த பக்கம் கேட்க முடியல. ஆமா, மறுபடியும் அவர் சந்திக்க விரும்புறாரு போல தெரியுது. மறுபடியும் வற்புறுத்துறாரு. ஆமா, ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி போன வச்சுட்டாரு. ஆமா, போடா அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி போன வச்சுட்டாரு. வச்சுட்டு அடுத்த கணம் இருமலை எதிர்த்த மல்லர் எங்கேயா விட்ட அப்படிங்காரு. பரணாமன் பாடல் எடுத்து கொடுத்தாரு. எல்லாம் நின்னை தொழுவதல்லால் மகளிர் ஊழல் செய்க வேணும்னு கம்பராமாயணத்துக்கு போயிட்டார். எல்லாம் முடிஞ்சு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் கேட்டார். யாரோ ஒருத்தர் போன்ல ஏதோ சொன்னார் உங்களுக்கு, யாரோ வாசகனா வாசல்ல நின்றுட்டு பார்க்கணும்னு சொன்னார். நான் நண்பர்களோட பேசிட்டு இருக்கேன், நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். அவர் இல்ல, நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன், உங்களை பார்த்துட்டு போறேன்னு. நான் சொன்னேன், இப்ப இன்னொரு முறை வரும்போது வாங்க அப்படின்னு. இல்ல, நீங்க ஒரு நிமிஷம் அப்படி பால்கனில நில்லுங்க, நான் கீழே இருந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னா. அதுக்கு தான் திட்டி அனுப்பிட்டேன் அப்படின்னாரு. அப்போ ஒருத்தர் கேட்டாரு, வாசகம் தானே, பார்க்கணும் தானே விரும்புறான், நீங்க போய் ஒரு நிமிஷம் நின்று இருக்கலாமே அப்படின்னாரு. உடம்பெல்லாம் எண்ணெய் பூசிட்டு உட்கார்ந்துருந்தா போய் நிக்க சொல்றியான்னு கேட்டார். சொன்னவர்கிட்ட, உடம்பெல்லாம் எண்ணெய் பூசிட்டு உட்கார்ந்துருந்தா போய் நிக்க சொல்றியா? நான் சந்திக்க இயலாது என்று சொல்லவில்லை, இன்றைக்கு சந்திக்க இயலாது என்று. அதை அவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னொன்னு, அவர் என்ன பார்க்கணும்னு எந்த தேவையும் இல்லை. ஒரு வாசகனுக்கும் எழுத்தாளனுக்கும் உறவு சந்திப்பதா படிப்பதா அப்படின்னு கேட்டார். வாசிப்பது, அப்புறம் உடல், அவ்வளவுதான். இதை எங்க பாக்குறேன், கால் மேல கால் போடுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டப்போ சொல்லும் போது என்ன ஸ்பான்டேனிட்டி இருந்ததோ அதே ஸ்பான்டேனிட்டியை ஏறக்குறைய நான் 30-40 ஆண்டுகளுக்கு பிறகும் பார்க்கிறேன். இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை சொன்ன மாதிரி யுகக்கணக்கில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனா நான் 2-3 செய்திகள் தான் சொல்ல விரும்புறேன். ஆமா, அப்படி அமெரிக்கன் காலேஜில் பார்த்தேன். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது. குறைந்த பணத்தை மட்டும் பெற்றுக்கொண்டார், மீதி பணத்தை கொடுத்துட்டார். அன்றைக்கு வேறு வேறு நிகழ்ச்சிகளில் பேசினார். நாங்கள் சைக்கிள்லேயே எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போனோம். அதற்கு பிறகு அவர் பேசுவதற்கு மதுரைக்கு எப்போது வந்தாலும், என்றைக்கு வந்தாலும், அவர் பேசுகிற கூட்டங்களுக்கெல்லாம் போவது, நின்று கேட்பது, அவர் பேசுவதை உரையாடுவதை கேட்பது. அடுத்த ஆண்டு 1972ஆம் ஆண்டு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டது. விருது தரப்பட்டதை ஒட்டி மதுரையில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. மதுரையில் ரீகல் தியேட்டர்ல பின்பக்கம் இருக்கிற அந்த பகுதியில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசினார்கள். ஆமா, அவர் வந்த உடனே அவங்க சொன்னார்,
எனக்கு விருது கொடுத்து சாகித்ய அகாடமி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டதுன்னு ஆரம்பிச்சார். அது இதுவரைக்கும் விருது வாங்கின யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை அது. அதை அது கர்வமாவா அது செருக்கெல்லாம் கிடையாது. அது ஒரு உண்மை போல சொன்னார் அவர். ஆமா, அது உண்மைதான். ஏன்னா அவ்வப்போது சாகித்ய அகாடமி விருது பட்டியலை படிக்கிற போது தகுதியுடையவர்களுக்கு கொடுப்பதன் வாயிலாக சாகித்ய அகாடமி தன்னை காப்பாற்றிக் கொண்டிருப்பதை பின்னால் முன்னாள் ஜேகே சொன்ன வாசகத்தை பின்னால் சாகித்ய அகாடமி பலருக்கு தந்த விருதுகளோடு ஒப்பிட்டு பார்த்த போது அப்படி தகுதியானவர்களுக்கு விருது கொடுப்பதன் மூலம் அகாடமி தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது என்று ஜேகே சொன்னதில் மிக இல்லை, ஆணவம் இல்லை, ஒரு உண்மை இருந்தது. அந்த வயதுல புரியல. ஆமா, அடுத்து அந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு பிறகு நான் அவர் சந்தித்தது, அறிமுகமாகி கொண்டது அந்த விழாவில், சாகித்ய அகாடமி விருது பெற்ற விழாவில். அந்த விருது பெற்ற விழாவிற்கு பிறகு, விழா முடிந்ததற்கு பிறகு கொடுக்கிற சபையில் போய் ஒரு ஓரத்தில் நின்று சபை நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட முதல் மகிழ்ச்சியின் சந்தோஷம் என்ன என்றால், அப்படி ஒரு சபையில் ஜேகே கூடுவார் என்கிற விஷயம் தெரிவதற்கு முன்பாகவே மதுரையில் நாங்கள் நண்பர்கள் சபையாக கூடுவதை வழக்கமாக வைத்திருந்தோம். அதற்கு பாரதி கவிதா மண்டலம் என்று பெயர் வைத்திருந்தோம். அப்ப உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பெருமிதமும் மகிழ்ச்சியும் இருந்தது. நாம் நண்பர்கள் கூட்டமாக கூடி கவியகம் என்கிற பெயரில் பாரதி கவிதா மண்டலம் என்ற ஒன்றை உருவாக்கி எப்படி சபை கூடி பேசி உண்டு கூடி உண்டாடி மகிழ்கிறோமோ அதுபோல் ஒன்றை மிக நீண்ட காலமாக செய்கிற ஒருவராக ஜேகே இருக்கிறார் என்பதும், அதே போல் நாமும் செய்கிறோம் என்கிற மகிழ்ச்சியும் வந்தது. அதற்கு பிறகு அவர் மதுரைக்கு வந்த போதெல்லாம் போயிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், நிகழ்ச்சிகளுக்கு போய்விடுவேன். அவர் ஒரு கட்டத்தில் இன்னும் பெருமையாக சொல்ல போனால், வாங்கோ நல்லா இருக்கீங்களா என்று அவர் கேட்கிற அளவுக்கு அவருக்கு நான் அறிமுகமானேன் என்பது எனக்கு தெரிந்தது. ஆமா, இன்னொரு கட்டத்தில் 74 அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முறை பேசும்போது கிருஷ்ணகுமார் இன்னும் கூப்பிட்டார். அப்ப இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ ஜேகேக்கு நம்மை தெரிகிறது, ஜேகேக்கு நம்ம பேரும் தெரிகிறது. அப்ப சில எல்லாம் வந்து விருது வாங்கியது. உண்மையிலே அது தினமணி கதிரில் காலங்கள் மாறும் என்கிற தலைப்பில தான் முதல்ல அவர் எழுதினார். பிறகு தலைப்பை மாற்றி சில நேரங்கள் சிறுமிதர்கள் என்று கொண்டு வந்தார். அவர் எழுத்துக்களை எல்லாம் தேடி தேடி படித்த ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் மதுரையில் ஸ்தாபன காங்கிரசின் சார்பில் ஒரு மாபெரும் மாநாடு நடந்தது. தேசிய திருவிழா என்ற ஒரு திருவிழாவை நடத்தினார்கள். திரு பழ நெடுமாறன் அந்த மகாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த மாநாட்டில் பணியாற்றிய பணியாளர்களில் நானும் ஒருவர், வாலண்டியர். ஆமா, அந்த மாநாட்டின் நிறைவு நாளில் வேலூர் நாராயணன், தீபம் பார்த்தசாரதி, கவியரசு கண்ணதாசன், ஜெயகாந்தன் 4வரும் அந்த மேடையில் பேசினார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அந்த மேடையில் அமர்ந்திருந்தார். அப்போதுதான் ஜெயகாந்தன் காமராஜரை பார்த்து, காந்தியத்தின் கடைசி வாரிசு காலா காந்தி என்று சொன்னார். அதை விடவும் பின்னாளில் ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னார், தன் மகளை ஒரு முறை காமராஜரை பார்ப்பதற்கு ஜேகே அழைத்துக் கொண்டு போகிறார். புகைப்படத்தில் மட்டும் காமராஜை பார்த்திருந்த மகள் காமராஜை பார்த்தேன், அப்பா நெசமான காமராஜ் என்று சொன்னதும் நான் என் மகளுக்கு சொன்னேன், காமராஜ் என்றால் நிஜம் என்று சொன்னேன். தர்க்க ஞானம் பார்த்து காமராஜ் என்றால் நிஜம் என்று சொன்னார். அந்த மேடையில் காமராஜரை வைத்து, அதாவது தன்னை ஒருவர் யாரேனும் புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சியை எந்த விதத்திலும் எடுத்துக்கொள்ளாத ஒரு உடல் மனது பண்பு உடையவர் காமராஜர். நீங்கள் 1000 கோடி வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தால் கூட ஒரு கருங்கல்லர் பிள்ளையாருக்கு கூட ஒரு சின்ன அசைவு இருக்குல்ல, அது கூட இல்லாம அப்படி கேட்டுட்டு இருப்பார். அதை விட இன்னொன்னு என்ன செய்வார்னா, இந்த கையை சட்டைக்குள்ள விட்டு, இந்த கையை சட்டைக்குள்ள விட்டு நடுமுதுக சொரிஞ்சுக்கிட்டு இருப்பார். நான் பார்த்திருக்கேன். ஆமா, எப்படிதான் அந்த கை அவ்வளவு தூரம் போகும்னு தெரியாது. ஆமா, ஆனா பேசுறது அவன் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஜேகேயும் கண்ணதாசனும் தீபம் பார்த்த சாரதியும் வேலூர் நாராயணனும் புகழ்ந்து பேசிய போது மேடையில் அவைகளை ஏற்றுக்கொள்ளும் உணர்வோடு காமராஜ் அமர்ந்திருந்ததை நான் முதன்முறையாக பார்த்தேன் தேசிய திருவிழா. அது நடந்து முடிந்த சில மாதங்களில் அவசர நிலை அமலுக்கு வந்துவிட்டது.
ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் JK அவசர நிலையை ஆதரித்தார். நாங்கள் எதிர்த்தோம். அல்லது எதிர்க்கிறவர்களின் கூட்டத்தில் நான் இருந்தேன். அந்த சமயத்தில் JK மதுரைக்கு வந்திருந்தார். காலையில் வந்து இறங்கி ஹோட்டலுக்கு வந்துட்டார். ஹோட்டல்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, நானும் உட்கார்ந்துருந்தேன். அவசர நிலைமையை பத்தி பேச்சு வந்துச்சு. ஆமா, நீங்கள் எமர்ஜென்சிய என்று சொன்ன மாத்திரத்தில் JK அடுத்த வார்த்தை சொன்னார், இந்திரா காந்தி அவசர நிலைமையை அமலாக்கிய போது சோவியத் யூனியனின் கரவொலியோடு என் கரவொலியையும் அவர் சேர்த்து கேட்டிருக்க வேண்டும் என்றார். கரெக்டா? இதே வார்த்தை சொன்னார். எனக்கெல்லாம் பொறுக்கவே இல்லை. ஏன்னா நாங்கெல்லாம் அது எதிர்ப்பு இருந்த ஆட்கள். ஆமா ஆமா, ரொம்ப மதிக்கிற, நான் ரொம்ப கொண்டாடுற, ரொம்ப சிலாகிக்கிற ஒரு ஆள். அப்புறம் அந்த சமயம் பார்த்து அந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் பேசுவாங்கல்ல. ஆமா, அவ்வளவு பெரிய படைப்பாளி வந்து எமர்ஜென்சி ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறதையும், அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடாக இருந்ததையும், இதர கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை எதிர்த்ததையும், இந்த அரசியல் கூட்டணியில் எல்லாவற்றும் ஜெயகாந்தனை பற்றிய எதிர்மறையான கருத்துக்கள் நிறைய சொல்லப்பட்டிருந்த போதிலும், இந்த எதிர்மறையான கருத்துக்களோடு கூடவும் ஜெயகாந்தனை பற்றிய மேன்மை உணர்வோடு அந்த அறையில உட்கார்ந்திருக்கேன். இவர் வரிசையாக அவசர நிலையை ஆதரித்து தொடர்ந்து ஒரு முழங்குகிறார். என்ன ஆச்சரியம் என்றால், அவசர நிலைமை எப்படி ஆதரிப்பது என்று காங்கிரஸ்காரர்களே தெரியாமல், பேச தெரியாமல், சொல்ல தெரியாமல், இன்னும் சொல்ல போனால் எதையுமே சொல்லாமல் திணறி போய் வாயடைத்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் அவசர நிலைமையை மிகச்சிறப்பான முறையில் ஆதரித்து தர்க்க நியாயங்களோடு ஒரு உரையை ஒரு நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு என்ன ஆச்சரியம் வந்துருச்சுன்னா, அவர் பேசுறது பிடிக்கலைங்கிறது மட்டும் இல்ல, அவர் பேசுறது காங்கிரஸ்காரங்க கேட்டாங்கன்னா அவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ட்டு, நீங்க அதை ஆதரிப்பது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா, உடன்பாடு இல்லாட்டி சரி என்ன போ அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஞானக்குத்தன் கவிதை ஞாபகத்துக்கு வருது. என்ன சொன்ன, என்ன கவிதை அப்படின்னா, காலம் கடந்தொன்னும் எதிர்மனை பார்ப்பான், எச்சிற்கலையை தெருவில் இருந்தான், ஆழ்நிலவாத தெருவில் 2 நாய்கள் அதற்கு தாக்கி கொண்டன, ஊர்துயில் குறைத்து நாய்கள் குறைக்கவும். அடுத்த வரும் கவிதை, நீண்ட நகர நாய்கள் குறைப்பது கருதி சித்தூர் நாய்களும் குறைத்தன, நஞ்சை புஞ்சை வயல்களை தாண்டி கேட்கும் குறைச்சலை கேட்டு வேற்றூர் நாய்களும் குறைத்தன, இப்படி சங்கிலி தொடராய் குறைத்திடும் நாய்களில் கடைசி நாயை மறித்து காரணம் கேட்டால் என்னத்த கூறும் கவிதை. எனக்கு இந்த கவிதை ஞாபகத்திற்கு வருதுன்னு சொன்னேன். கெட் அவுட் அப்படின்னா, ஆமா, அந்த வயசுல அப்புறம் நமக்கும் ரோசம்லாம் இருக்கும் தானே. ஆமா, மனசுக்குள்ள நானும் ஒரு கட்ட வார்த்தையை வெளியில வந்து நண்பர்கள்டா என்னையா அப்படின்னா, ஆமா, அவர் பழக்கமா கோபத்துல சொல்ற கட்ட வார்த்தைகளை நானும் சொல்லி, இன்னும் பெரிய ஆளா சப்போர்ட் பண்றான், ஆமா எவ்வளவு பெரிய ஆளு, இந்த ஆள் இப்படி செய்யலாமா, ஆமா மற்ற எவன் சப்போர்ட் பண்ணாலும் நான் அதை ஏத்துக்குவேன், இந்த ஆள் ஏத்துக்கல, அதனாலதான் அந்த கவிதை எனக்கு ஞாபகம் இருக்கு. நண்பர்கள் சொன்னான், இருந்தாலும் அந்த கவிதையை நீ சொல்லியிருக்க கூடாதுயா, அது அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கோம். ஹர்ட் பண்ணிச்சோ இல்லையா, அதான் வெளியே போய் சொல்லிட்டாருல, விடு கழுதை, இனிமே என்ன மதுரைக்கு வந்து போய் பார்க்க போறோம் இல்லை. அப்ப நான் சொன்னேன், எழுதுறவனுக்கும் படிக்கிறவனுக்கு என்ன பெரிய உறவு, படிச்சா மட்டும் போச்சு, இன்னத்துக்கு போய் நேரா பார்க்கணும், சந்திக்கிறேன். அதுக்கு பிறகு பல முறை அவர் வந்தார். நான் அவசர நிலைமை காலத்தில் மதுரையில் வாழ முடியாத ஒரு சூழல் இருந்தது. கொஞ்சம் வேறு வேறு ஊர்களில் வாழ்ந்தேன். ஆனால் அவர் மதுரைக்கு வந்த போதெல்லாம் சந்திக்க முடியவில்லை. பிறகு அவசர நிலைமை நீக்கப்பட்டு பொது தேர்தல் வந்தது. பொது தேர்தல் வந்ததற்கு பிறகு நாங்கள் எல்லாம் திரும்ப வந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 1977 மார்ச் முதல் வாரம் 4ஆம் தேதியாக இருக்கலாம். ஆமா, அந்த இரவு தேர்தல் முடிவுகளுக்கு நாங்கள் காத்திருந்தோம். என்ன என்றால், ஒருவேளை இந்திரா காந்தி மீண்டும் வந்தால் மீண்டும் அவசர நிலைமை அமலுக்கு வரும். அவசர நிலைமை அமலுக்கு வரும் மட்டுமல்ல, அவசர நிலைமை எதிர்த்தவர்கள் அனைவரும் மீண்டும் சிறைக்கு போக வேண்டி வரும். எனவே தேர்தல் முடிவுகளை பொறுத்து பொதுவெளியில் இயங்குவதா தலைமறைவாக போவதா என்கிற கட்டாயத்தில் தேர்தல் முடிவுகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் தேர்தல் முடிவுகள், இன்றைக்கு நான் ஒரு தேர்தல் முடிவை எதிர்பார்க்கிறேன் பாருங்க. இன்னைக்கு நான் விரும்புகிற, ஆசைப்படுகிற ஒரு தேர்தல் முடிவை போலவே அந்த தேர்தலில் இந்திரா தோற்றார். ஆமா, சஞ்சய் காந்தி தோற்று போனார், காங்கிரஸ் தோற்றது. ஆமா, நாங்கள் எல்லாம் தலைமறைவாக போக வேண்டிய
அவசியம் இல்லை என்ற நிலைமை உருவானது. பிறகு நடந்த விஷயங்களுக்கு போக வேண்டாம். அது நடந்து முடிந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு 78 அல்லது 79 நடிகை நாடகம் பார்க்கிறாள் புத்தகத்தினுடைய மக்கள் பதிப்பு வெளியான. அதன் வெளியீட்டு விழாவிற்கு ஜே.கே. வந்திருந்தார். என்ன இருந்தாலும் மனம் நாம் நேசிக்கிற, எழுத்தால் நேசிக்கிற ஒரு கலைஞனை மீண்டும் பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். அதுவும் நடிகை நாடகம் பார்க்கிறாள் என் மனம் கவர்ந்த ஒரு படைப்புகளில் ஒன்று. ஆமா, இளம் பருவத்தில் காதல் நோயால் அல்லது காதல் மயக்கத்தால் அல்லது காதல் இன்பத்தால் பிடிக்கப்பட்டு திரிந்த ஒரு காலத்தில் நாவலின் முன்னுரையை ஜே.கே. இப்படி எழுதியிருப்பார். காதல் என்பது மிகவும் அற்பமானது, அது பிறப்பதற்கும் அழிவதற்கும் அற்ப காரணங்களே போதுமானது. அடேங்கப்பா, எவ்வளவு வெளிச்சங்கிறீங்க. அடுத்தவை, ஆனால் அது மேன்மை வருவதற்கு சம்பந்தப்பட்டவர்களின் வேறு சில குணநலன்களே காரணமாக இருக்கின்றன என்று எழுதியிருப்பார். இதை விடவும் மனிதர்களுக்கு இடையிலான காதலை உணர்த்துவதற்கும் சொல்லுவதற்கும் புரிவதற்கும், காதல்களை உருவாவதற்கும் அது அழிவதற்குமான பிற்பலன்களையும் சொல்லுவதற்கு இந்த 6 வார்த்தைகளை விடவும் பெரிய வார்த்தைகளை யாரும் எழுதிவிட முடியாது. அதை விடவும் அந்த நாவலின் மிக அற்புதமான சிறந்த அம்சம் என்ன என்றால், கதாநாயகனும் கதாநாயகியும் கருத்து வேற்றுமையால் பிரிந்து விடுகிறார்கள். வழக்கு நடக்கிறது. சட்டபூர்வமாக இருவரும் பிரிவதற்கான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த நாவலின் போக்கில் அதை படிக்கிற போது ரெங்காவும் கல்யாணியும் பிரிந்து விடக்கூடாது என்கிற இயக்கத்தோடு தான் நான் அந்த நாவலை படிக்கிறேன். ஆனால் ரெங்காவும் கல்யாணியும் நீதிமன்றத்திற்கு போய்விட்டார்கள். ஜே.கே. பல சமயங்களில் சொல்வது மாதிரி நாம் எதிர்பார்ப்பது போலவா வாழ்க்கை இருக்கிறது, நடக்கிறது. ஆனால் அந்த கட்டத்தில் கல்யாணிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுவிடும். பக்கவாதத்தால் பீடிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி விடுவார் கல்யாணி. இப்போது ரெங்காவின் வக்கீல் சொல்வார், வழக்கு இனி கடினமாக இருக்காது. மருத்துவ ரீதியாக கல்யாணியின் உடல்நிலையை காரணம் காட்டி செயல்பட முடியாத கல்யாணியின் உடல்நிலையை மருத்துவ சான்றிதழ்களோடு நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்தால் உடனடியாக விவாகரத்து பெற்றுவிட முடியும். எனவே அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன போது, கல்யாணியிடமிருந்து பிரிவதற்கான தர்க்கங்களையும் நியாயங்களையும் கதை நடுக பேசிய ரெங்கா சொல்வார், எப்போது நான் அவளோடு இருந்து ஆக வேண்டுமோ அப்போது என்னை பிரிந்து போக சொல்வதற்கான நியாயங்களை ஒரு சட்டம் ஏற்கிறது என்றால் உங்கள் சட்டத்தை நான் வெறுக்கிறேன், நிராகரிக்கிறேன். இந்த கணம்தான் நான் அவளோடு இருக்க வேண்டிய கணம் என்று முடிவெடுத்து விவாகரத்து எண்ணத்தை கைவிட்டு விட்டு கல்யாணியோடு சேர்ந்து வாழ திரும்பி வருகிற ரெங்கா என்கிற கதாபாத்திரம் இருக்கு பாருங்க. அது ஜெயகாந்தனின் மானுட மேன்மையின் ஆளுமை. அந்த நாவலினுடைய மக்கள் பதிப்பு வெளியிட்டு விழாவில் பங்கு கொண்ட ஒரு பிரபல மதுரைக்காரர், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர் சொன்னார், அந்த நாவலில் வருகிற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி குறிப்பிட்டு, அந்த கதாபாத்திரம் வேறு யாரும் இல்லை, அது ஜெயகாந்தன் தான் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு. இப்படி யாராவது பேசி மாட்டிக்குவாங்க. அவர்கிட்ட அவராக திட்டமிட்டு யாரையும் எதுவும் பேசியெல்லாம் விட மாட்டார். ஆமா, யாராவது வாயை கொடுத்துருவாங்க. ஆமா, ஜே.கே. பேச வந்த போது சொன்னார், அந்த நாவலில் வந்திருக்க அந்த கதாபாத்திரம் நான் என்று நீங்கள், அந்த நாவலில் வரும் கல்யாணி அண்ணாசாமியா, அண்ணாசாமி, ரெங்கா மட்டும் இல்லை, அந்த காவலில் வரும் மேசை, நாற்காலி, படுக்கை, செருப்பு எல்லாம் நான். பின்னால உட்காந்துருக்கேன். எப்போ கெட் அவுட்டுக்கு பிறகு, கெட் அவுட் நடந்து 3 வருஷம் ஆயிப்போச்சு, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, 3 வருஷம் ஆயிப்போச்சு. ஆமா, மேடையில் பின்னால லாஸ்டில் உட்காந்துருக்கேன். மதுரையில் குஜராத்தி சமாஜம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. ஒரு நீளமான ஒரு குறுகலான பாதையில தான் அந்த ஹாலுடைய முன்பகுதிக்கு போக முடியும். அதனால நுழைஞ்சு பின் பகுதியில் உட்காந்துட்டு அவர் முன்னால மேடையில பேசுறாரு. அந்த நாவலை உள் அடுக்குகளை அவர் விவரித்த விதம் இருக்கு பாருங்க. நான் இப்பவும் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு, எழுத்தில் நீங்கள் பார்த்த ஜெயகாந்தனை விடவும் ஜெயகாந்தன் பேசி ஜெயகாந்தனை பார்த்தவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். எழுத்தில் எழுதியதை போல பல 100 கோடி மடங்கு பேச்சில், உரையாடலில் சிந்தனைகளை, அற்புதங்களை, தர்க்கங்களை, நியாயங்களை, உண்மைகளை பேசிய அற்புதம் ஜெயகாந்தன். இந்த கதையில் வரும் எல்லாமே நான் தான், மேசை, நாற்காலி, செருப்பு கூட நான் தான் அப்படின்ட்டார்.
நான் துவக்க காலத்தில் பேச ஆரம்பித்த போது நண்பர்கள் சொன்னாங்க, நீ ஜெயகாந்தன் மாதிரி பேசுகிறாய் என்று நிறைய பேர் சொன்னார். ஆனால் அதை நான் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதை நான் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டேன். அவர் மாதிரியா? ஓகே. எனக்கு ஒன்று தெரிந்தது, இவர்களுக்கு ஜேகேயும் தெரியாது, பிகேயும் தெரியாது. இல்லாவிட்டால் பிகே போய் ஜேகே மாதிரி பேசுறேன்னு சொல்லுவானா? ஆனா சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு போல தெரிவதெல்லாம் அசல். அவரை பாசைதான் சொல்லணும். போல தெரிவது எல்லாம் அசலாக பார்க்கிற ஒரு சமூகத்தில், நம்ம நிழலே நிஜமென்று கருதுகிற ஒரு சமூகத்தில் என்ன பார்த்து, ஆனால் அதையும் அந்த சந்தேகத்தையும் ஜேகே தீர்த்து வைத்தார். ஈரோட்டில் அவருக்கு பாரதி விருது. அவரை பாராட்டி பேசுவதற்கு ஒரு ஆள் வேணும். ஆமா, இன்னைக்கும் ஸ்டாலின் குணசேகரன் இருக்கிறார், நீங்க கேட்டுக்கோங்க. அவர் ஒரு 10-15 பேருக்கு கூப்பிடுறாரு, ஜேகேயை பாராட்டி நீங்க பேசணும், அதுக்கு பிறகு ஜேகேக்கு விருது கொடுக்குறோம்னு. எல்லாரும் ஒண்ணு போல வேணா. அவர் கடைசியா என்னை பிடிச்சாரு. நானே கேட்டேன், உங்களுக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா அப்படின்னு. இல்லை, நீங்க தான் பேசணும், நான் வந்துருங்கன்றார். என்ன வந்தாலும் சரி போவோம் அப்படின்னு போயாச்சு. அந்த விழாவில் நான் அவரை பாராட்டி பேசினேன். ஒரு 25 நிமிடங்கள் அவரை பாராட்டி பேசினேன். பேசி முடிச்சுட்டு அவர் பேச ஆரம்பிக்கிற போது என்னை பற்றி அறிமுகமாக இங்கு பேசி கிருஷ்ணகுமாருக்கு எனக்கு நன்றி. திரும்ப அடி விழுகல. இரவு அறைக்கு போயிட்டோம். ஆமா, அறைக்கு போன உடனே சபை கூடிடுச்சு. பேசிட்டு இருக்கும் போதே, ஆமா, என்ன மாதிரி நீங்க பேசுறீங்கன்னு எல்லாம் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டார். ஆமா அப்படின்னு. இல்ல, யாரு? ஜேகே சொல்றாரு, இல்ல நீங்களதான் பேசுறீங்க. அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னங்கன்னா, சார் சொன்ன மாதிரி எத்தனை கேள்வி வேணா கேட்கலாம், ஆனா கேட்கிற விதமா கேட்கணும். அவ்வளவுதான் விஷயம். கேள்வி கேட்க தெரியணும். கேட்டுட்டீங்கன்னா பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, பதில் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, இன்னும் சொல்ல போனா குறுக்கிடாம அப்பப்போ ஒரு சொல் 2 சொல் நீங்க சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா விடிஞ்சிடும். அவ்வளவுதானே பேசுவார். இந்த மாதிரிதான் நீங்க பேசுறீங்கன்னு எல்லாம் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா ஜேகே, இல்ல நீங்களதான் பேசுறீங்க. அடுத்த வார்த்தை கேட்டாரு, நீங்க என்ன மாதிரி பேசுறீங்கன்னா நான் உங்களை மாதிரி பேசுறேன்னா? இல்லவே இல்லை ஜேகே, இல்லவே இல்லை ஜேகே அப்படின்னு. இல்ல அப்படி இல்லை, நான் முதல்ல பேச வந்தப்போ இப்படிதான், நீ ஜீவா மாதிரி பேசுற, நீ எஸ்ஆர்கே மாதிரி பேசுறேன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா எஸ்ஆர்கேயும் ஜீவாவும் என்கிட்ட சொன்னாங்க, நீ எங்களை மாதிரி பேசல, நீயா தான் பேசுறேன்னு சொன்னாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா ரொம்ப முயற்சி ஜேகே. இப்ப ரொம்ப நாளா இவனுங்க சொல்லிக்கிட்டு இருந்தது பூரா பொய்யின்னு ஃப்ரம் த லைன்ஸ் மவுத். ஏமா நீ ஜேகே மாதிரி பேசல அப்படின்னு ஜேகே சொன்னதுக்கு பிறகு அப்புறம் என்ன இருக்கு? நீ ஜேகே மாதிரி பேசுறேன்னு இனிமே எவனும் சொல்ல முடியாது. யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு ஜேகே சொல்லிட்டாரு அப்படின்னு நான் ரொம்ப எளிதா சொல்லிட முடியும். இல்லை சொல்ல முடியும் இல்ல. அடுத்த வார்த்தை சொன்னாரு. ஆனால் அடுத்து அவரை கேட்பாரு, பட் why people say like that? ஒரு இருமொழி புலமையை நீங்க ரசிக்கலாம். why people say like that அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளை கேட்கிறாரு நினைச்சுக்கிட்டு உளரப்படாது. அவர்கிட்ட நீங்க கத்துக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கேட்கிறாருன்னா அவர் ஒரு சிறந்த விடையை உங்களுக்கு சொல்ல போறாருன்னு அர்த்தம். அப்படியா சொல்லுங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு யாராவது உளர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் லாக் ஆகிடுவார். அவர் லாக் ஆகுறா கோச்சுக்கல மாட்டார். அதுக்கு பிறகு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் பேசாம இருப்பார். அப்படி மணிக்கணக்கில் பேசுகிற ஜேகே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒன்னும் பேசாம அப்படி எந்திரிச்சு போறதை பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் விளங்காம ஒரு 2 வார்த்தை பேசிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த உரையாடலுக்கான மனநிலையை அவர் இழந்திருப்பார். why people speak like that அப்படின்னு கேட்டார். நான் பேசினா ஜீவா பேசுற மாதிரி இருக்குன்னா, நீங்க பேசினா நான் பேசுற மாதிரி இருக்குன்னா, why people think like that? திரும்பவும் கேட்டார். தெரியல ஜேகே, why we look alike அப்படின்னாரு. என்ன செய்ய முடியுங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை.
இதெல்லாம் ஆசீர்வாதமும் அங்கீகாரம் எடுத்துக்கிறத விட்டுட்டு எஸ் வி லுக் அலைக் நான் சொல்ல முடியும். அதோட அசடுத்தன அது உண்டா சொல்லுங்க. ஒய் வி லுக் அலைக் அப்படின்னா, we look alike because we belong to the same school of சுப்பிரமணிய பாரதி. குறைஞ்சு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேன். இது பின்னால ஈரோடு நடந்த விஷயம். நான் 78 தான் நிறுத்துறேன். ஆமா, நடிகை நாடகம் பார்க்கிறாள் மக்கள் பதிப்பு வெளியிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்தார். அது ஒரு குறுகலான நடைபாதை. அப்போ என் மனதுக்குள்ள என்ன ஒரு திட்டம் இருந்ததுன்னா, எமர்ஜென்சி சப்போர்ட் பண்ண ஒரு ஆளை பார்க்கக்கூடாது, நம்மளை கெட்ட விட்டுன்னு சொன்ன ஒருத்தனோட நமக்கு எந்த அவகாசமும் இருக்கக்கூடாது அப்படின்னு உறுதி போடதான் நான் வெளியே வந்தா கூட்டம் வெளியில போகிற சிக்கிச்சு. அந்த வாசல் கிட்ட நான் நிக்கிறேன். இவர் வந்துட்டார். இவர் வர்றாருன்னு இந்த சாலமன் கடல் வழி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி வழி விடுறாங்க. இப்படி வந்தார். அப்படி ஒரு 5 அடி தூரத்துல நின்றுட்டார். நின்று பார்த்தார். கிருஷ்ணகுமார், சந்தன காட்சிக்கு வாங்க. அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவர் காலமடைவதற்கு சில மாதங்கள் முன்பு வரையில் நான் அவரோடு இருந்தேன். அவர் கரங்களை நாங்கள் பற்றி இருந்தோம் என்பதை விடவும் அந்த சபையில் இருந்த ஒவ்வொருவரின் கரங்களையும் அவர் பற்றி இருந்தார். எனவே ஜே.கே. பற்றி பேசுவது என்பது ஜே.கே. எங்களை பற்றி கொண்டிருந்தார் என்று சொல்வதுதான். நன்றி.